அனைவருக்கும் இனிய வணக்கம். மோசஸ் உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும், இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா குரு என்னும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணும்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு உருவம், அதாவது உருக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, உருன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும். அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும். ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும் போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா, அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா, நம்ம உடம்பை இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு இனிப்பான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை. யானை, குதிரை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி. பார்த்திங்கன்னா யானை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர், உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ மே கெட் அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லா இருக்கும். உடம்பில் உள்ள இயக்கங்கள், அந்த கால் முட்டி ஜவ்வெல்லாம் சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோட நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். அப்போ என்னென்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும். ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும். எல்லாருக்கிட்டையும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும். அதே போல் என்னென்னாக்கா, அவருடைய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்தை பார்க்குது, மேலும் பாக்கியத்தை பார்க்குது, மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ அப்போ என்னென்னாக்கா, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அதாவது என்ன, கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க. ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா, அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க. அதே மாதிரி என்னென்னா, லாபம் மன மகிழ்ச்சி என்ற 11ஆம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு. இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான், அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக, நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் வழியாக, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை சேர்த்து கொள்வது பேர் தான் பரிகாரம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வர்றார். அப்போ என்னென்னாக்கா, வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும். அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும். அப்போ வாழ்க்கையில் நம்மளால்
எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பயிற்சியில் நம்மளால் பெற முடியும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசி. ஸோ அப்போ என்ன வச்சுங்களேன், இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பற்று அவங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை எந்த காலத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல் என்னென்னு வச்சுக்கிங்களேன், வருமானம், படிப்பு, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும், நிறைய வருமானத்தை அதிகமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப வைராக்கியத்தோடு இருப்பாங்க. ஆனால் என்னென்னாக்கா இவங்க இயற்கையாகவே கொஞ்சம் இவங்ககிட்ட வந்து அந்த நேச்சுரல் பியூட்டி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் பியூட்டியே இவங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையாக வரும். அதை கொஞ்சம் அதிகமாக்கணும்னு போகும்போது தேவையில்லாமல் கடலில் போய் சிக்கிப்பாங்க. ஸோ இதுதான் ரிஷபராசிகள். ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னாக்கா 8க்கும் 11க்குரியவர் குரு பகவான். ஸோ அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன சொல்லும்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 11ஆம் இடம் என்னக்கா லாபம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க குரு பகவான் 2 பார்க்குறார். அப்போ என்னென்னாக்கா நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை மருத்துவ சிகிச்சையின் வழியாக குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே போல் என்னென்னாக்கா உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். ஸோ அப்போ 6ஆம் இடம் பார்க்கறது போது அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை கடனை அடைக்கவே செலவு பண்ணுவீங்க. நீங்கள் பெரும்பாலும் என்னென்னாக்கா உங்கள் வருமானம் என்பது கடனை அடைப்பதற்காக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு கோல்டு லோன் வாங்கியிருப்பீங்க, இந்த காலத்தை வருமானம் அந்த கோல்டை மீட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுடைய செலவுகள் என்பது இருக்கும். ஸோ மேலும் என்ன உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்க இந்த காலகட்டத்தில் என்னென்னா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஏற்கனவே தீராத பிரச்சனை ஏதாவது வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் முடியாது அப்படின்னு நினச்சி தூக்கி போட்ட விஷயம் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு பொருளாதார வரவு வரும். அது எங்கேன்னு வச்சுக்கிங்களேன் அம்மாவுடைய பூர்வீகம் சார்ந்த இடத்துலேருந்து ஒரு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ அம்மாவுடைய பூர்வீகத்தில் எப்போ தாத்தா ஏதோ ஒரு சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ரேட்டுக்கு போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், அதனால தான் திடீர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த திடீர் அதிர்ஷ்டம் வழியாக உங்களுக்கு பொருளாதார வரவு என்பது உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் அது கொஞ்சம் கூடும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்கி கொஞ்சம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தங்கத்தை பார்க்கும் போதே ஒரு என்ன சொல்லுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். ரிஷபராசிக்காரர் நிறைய தங்க நகைகள் இல்லை பணம் நிறைய இருக்க ஒரு ஃபோட்டோவை நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சு பெட்ரூமில் அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி வைங்க. பணம் வரலன்னா எனக்கு கேளுங்க. ஏன்னா இது உளவியல் சார்ந்த விஷயத்தில் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அதை பண்ணி நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். இது உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஆன்மீக சார்ந்த புத்தகங்களை கொஞ்சம் படிங்க. ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை படிப்பதன் வழியாக உங்களுக்கு லாபம் மன மகிழ்ச்சி வருமானம் கூடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா நெய் வந்து சாப்பிடுவதை தவிர்த்துக்கணும். ஏன்னா கொழுப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா நெய் உணவுகளை இனிப்பு உணவுகளை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் அது இல்லை என்றால் உங்களுக்கு தீராத பிரச்சனையை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பரிகாரமாக என்ன பண்ணலாம், நெய் தீபத்தை ஏற்றுவது உங்களுக்கு பரிகாரம்.
இதுதான் பரிகாரம். பரிகாரம் என்னன்னாக்க ரிஷபராசிக்காரர்கள் தனவரவை அதிகரிக்கணும். இந்த காலகட்டத்தில் தனவரவை அதிகரிக்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடை செய்யுங்க. அதுவும் குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர் இந்த காமதேனு இருக்கு இல்லைங்களா, அந்த காமதேனு வழிபாடு செய்யுங்க. காமதேனு உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருந்து அபரிவிதமான நன்மைகளை ஏற்கனவே கொடுத்துருப்பார். நிறைய ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே மனைவி வாழ்க்கை துணையோட பேரில் ஒரு கார் வாகனம் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சப்போஸ் வாங்கலைனாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க. காமதேனு வழிபாடை இல்லை காமதேனு ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்வதன் மூலயமாக, இல்லை காமதேனுவை இந்த கோல்டுலேயே இருக்கும், தங்கத்தில் வாங்க முடியாத ரேட் அதிகமாக இருக்கும், கோல்டு கவரிங்லேயே ஒரு காமதேனு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த அதிகப்படியான ரிஷபராசிகர் நம்ம கொலஸ்ட்ராலை சாப்பிடக்கூடாது சொல்லுங்க, இருந்தாலும் இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன வரும்னா ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்லுது, நெய் உணவுகளை, ஆயில் ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிங்க, கொழுப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க நம்ம சொல்கிறோம். அதே போல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளால் சில பொருளாதார விரயம் என்பது இருக்கும். அதனால் உங்கள் நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சுற்று வட்டத்தில் இருக்க நெய்பர்ஸ், இல்லை உங்கள் தம்பின்னு யாராவது இருந்தால், தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பொருளாதார உதவி கேட்டாங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. அதனால் உங்களால் இயன்றதை கொடுத்துருங்க, வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டு அது திருப்பி வராது. ஸோ அப்புறம் தேவையில்லை மனஸ்தாபம். அப்போ அதுக்கு உங்களால் இயன்றது ஒரு 5000 அப்படின்னு கொடுத்து வரலனாலும் பரவாயில்லன்ற எந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களோட நெய்பர்ஹுட்டு இல்லை உங்கள் தம்பின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விரயமாக போட்டோம் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே போல் என்னென்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண குறைபாடு வரும்னு சொல்ல, அப்போது இந்த காலகட்டத்தில் மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணதன் மூலமாக மறைமுக வருமானங்களை ஈட்ட முடியும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மனைவியோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி, இல்லை வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது இருக்குது. தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும். ரிஷபராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் கன்ஃபார்ம். ப்ரமோஷனுடைய இன்க்ரிமெண்ட்டும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இன்க்ரிமெண்ட்டோட வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படியும் ரேட்டிங் நிறைய பேருக்கு 3% போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே 3% to 5% வரையும் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த குரு பகவானோட 3 எண் இருக்கும் இல்லையா, அந்த 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 தன்மையில் உங்களுக்கான அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 3000 30,000 அப்படின்ற லெவலில், இல்லை 3 lakhs அந்த மாதிரி என்ற விஷயங்களில் உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3 5 ரேட்டிங் சில பேருக்கு 5 கூட வருவதற்கு வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இல்லை 3க்கு மேலே 5க்கு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த மாதிரியான ரேட்டிங் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷனோட இன்க்ரிமெண்ட்டும் உறுதியாக இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த இது எல்லாமே நம்ம சொல்லி. ஸோ அப்போ இதையெல்லாம் பெறுவதற்கான நமக்குள்ள ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், அதை தான் நம்ம இங்கே ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் குரு வழிபாடு கொஞ்சம் வரும். ஆனால் குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் குருமார்கள் இடத்துல போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் குரு வழிபாடு செய்வாங்க. குரு வழிபாடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை கொடுக்காது. ஸோ அப்படி பலன்களை கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் காலை உணவை 8 மணிக்கு சாப்பிடணும். இல்லை என்றால் குரு வழிபாடு உங்களுக்கு பலனை கொடுக்க. ஏன்னா குரு என்பது காலை உணவுக்கும் குரு பகவானுக்கும் மிகுந்த நெருக்கம் இருக்குது. அது மருத்துவ ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ மருத்துவ ஜோதிடம் தெரியும் போது உங்களுக்கு அதை புரிதல் கிடைக்கும். ஸோ காலை உணவு குருவோட தன்மைகளை வலுவாக்கும். அதே உணவை நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதே குருவோடைய ஆற்றலை குறைத்து விடும். அப்போது கடன்காரனாக ஆகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லோனில் இருக்கக்கூடிய நபர்கள் 10 மணிக்கு சாப்பிட்றவங்க எல்லாமே கடன்காரனாக இருப்பாங்க. இல்லை மன அழுத்தம், நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி மன அழுத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட காலை உணவு தான். குரு எங்கே இருக்கோ அது அழுத்தத்தை ஏற்படும். அதே குரு நல்லா இருந்துச்சா உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்தும். ஸோ இந்த விஷயம் நம்ம சொன்னது அனைவருக்கும் பொருந்தும். முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ
உங்களுக்கு உங்களோட ஐஸ்வர்யத்தை பெருக்குவதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், காமதேனு வழிபாடை பார்க்கும். உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதன் மூலமே, ஏன்னா குரு பகவான் வந்து குழந்தைகள் குரு. ஸோ அப்போ உங்களோட குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். ரிஷபராசிகள் குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க, உங்களோட லாபம் பெருகும். குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம், குழந்தைங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதான் கேட்கும், இருந்தாலும் அதையும் வாங்கி கொடுங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வருமானம் பெருகும், லாபம் அதிகரிக்கும். ஸோ இல்லை என்றால் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ உங்களோட குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அப்படி இல்லை என்றால் ஹெர்பலில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்பல் பல்பொடி இதை போட்டு பல்லு தேய்ச்சிங்கனாலும் உங்களுடைய ஐஸ்வர்ய லாபம் கூடும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதன் வழியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை மேன்மையாக்கிக்க முடியும். மீண்டும் நாம் நேர ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.